ஃபைவர்ல பாத்தீங்கன்னா பேசிக்காவே 4 செல்லர்ஸ் லெவல் இருக்கும். நீங்க வந்து ஃபைவருக்குள்ள போகும்போது நியூ செல்லர் லெவல்ல இருப்பீங்க. அதே நீங்க வந்து $400 ஏர்ன் பண்ணி இன்னும் சில ரிக்வயர்மெண்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணும்போது லெவல் 1 செல்லரா ஆகுவீங்க. நீங்க நியூ செல்லர்ல இருந்து லெவல் 1 செல்லர் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ரேங்க் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னுமே இன்கிரீஸ் ஆகும். அதோட நீங்க வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே சார்ஜ் பண்ற அமௌண்ட்ட வந்து உங்களால கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இதே நீங்க வந்து $2000 ஏர்ன் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராவா சில ரிக்வயர்மெண்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணும்போது லெவல் 2 செல்லர் ஆகலாம். நீங்க லெவல் 2 செல்லர் ஆகும்போது உங்களோட கிக்ஸ் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவா ரேங்க் ஆகும். அதோட நீங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட்டை இன்னுமே அதிகப்படுத்தலாம். இதே நீங்க வந்து $10,000 ஏர்ன் பண்ணி சில ரிக்வயர்மெண்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டாப் ரேட்டட் செல்லர் என்ற ஒரு பேட்ச் கிடைக்கும். நீங்க டாப் ரேட்டட் செல்லர் ஆகும்போது ஸ்டார்டிங்ல நீங்க $10 கொடுத்த ஒரு சர்வீஸை இப்ப நீங்க $100 இல்லாட்டி $500 கொடுக்கலாம். நீங்க டாப் ரேட்டட் செல்லரா இருக்கும்போது ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பல மடங்குல இன்கிரீஸ் ஆகும். நியூ செல்லரா இருக்கும்போது உங்களுக்கு 4 கிக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இதே நீங்க வந்து ஒவ்வொரு லெவலையும் அச்சீவ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிக்கொள்ளக்கூடிய நம்பர்ஸ் ஆஃப் கிக்ஸுமே வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போகும்.